இவங்க வந்து ஏன் தாலி கட்டுறாங்கன்னா, மகாபாரதத்தில் பாண்டவர்கள் கௌரவர்கள் 2 பேர் இருக்காங்கல்ல, அந்த 2 பேரில் யார் வெற்றி பெறணுன்றது முடிவு பண்ணணும். ஒன்று பாண்டவர்களா இல்லை கௌரவர்களான்னு. இவருக்கு 8ஆம் நாள் போர் இவருக்கு தருவாங்க. 8ஆம் நாள் போரில் வெறும் சிரசை மட்டும் வச்சுட்டு குதிச்சு போரிடுவார். குதிச்சு போரிட்டதால கூத்தாண்டவர் அப்படி பேர் மாறுது. அரவான்லேருந்து கூத்தாண்டவர் அப்படி பேர் மாறப்படுது. எனக்கு நீங்கள் 3 வரம் தரணும். என்னென்ன வரம் கேட்டால், முதல் வரம் திருமணம் ஆகணும், 2வது வரம் 18 நாள் போரில் 1 நாள் போர், 3வது வரம் சிரசு மட்டும் சிரஞ்சீவியா இருந்து 18 நாள் போரையும் முழுவதும் பார்க்கணும். இதுல முதல் வரம் திருமணம் ஆகணும். இப்ப சாக போறவனுக்கு யாராவது பொண்ணு தருவாங்களா? இல்ல எந்த பொண்ணா சம்மதிக்குமா? அப்ப பொண்ணு கிடைக்காத பட்சத்துல பகவான் கிருஷ்ணர் என்ன பண்ணுவார்னா, மோகினி அவதாரம், ஆண்ல இருந்து பெண்ணா திருநங்கையா மாறுறாரு. ஆண்ல இருந்து பெண்ணா மாறி திருமணம் பண்றதுனாலதான் வேர்ல்டு ஃபுல்லா இருக்க திருநங்கையெல்லாம் நம்ம கோவிலுக்கு வந்து தாலி கட்டி தாலி அறுக்கிற நிகழ்வு நடக்குது. இப்ப உள்ள ஒரு சிலை இருக்கும், அந்த சிலை வந்து பின்னாடி இருக்கு. அந்த சிலை வந்து இந்த ஊருக்கு கிடைச்ச சிலை தான், யாராலையும் செய்யப்பட்ட சிலை கிடையாது, இந்த ஊருக்கு கிடைச்சதுதான். சித்திரை திருவிழா இன்னைக்கு நடைபெற்று இருக்குது. இன்னைக்கு எல்லா உலகத்துல இருக்க எல்லா திருநங்கையும் வந்து இங்க தாலி கட்டி தாலி அறுக்கிற நிகழ்வு. இன்னைக்கு வந்து தாலி கட்டுறது, நாளைக்கு தாலி அறுக்கிற நிகழ்வு இருக்கு.